அரசியல் களமா இருக்கட்டும், சினிமா வட்டமா இருக்கட்டும், எங்க எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மறக்க முடியாத, யாராலயும் மறுக்க முடியாத ஒரு பெயரா ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செய்தது இன்னைக்கும் நினச்சி பார்த்தா அது பிரமிப்பாக இருக்கும். மக்கள் நலனுக்காக இருப்பேன ஒழிய எனக்கு மத்தியில் அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றது எந்த காலத்திலையும் அந்த அம்மா விரும்பவே இல்லை. அந்த மாதிரி தொட்டில் குழந்தைகள் திட்டம் கொண்டு வந்த பிறகு பெண் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைந்தது. நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரேசா நான் ஜெயலலிதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் வந்து போராட்டத்தை சந்தித்து தான் மீண்டு வந்திருக்காங்க ஒழிய அந்த மாதிரி எந்த கட்டத்திலையும் போராட்டத்தை சந்திக்காமல். பிரதான விஷயம் திமுகவுக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரே சக்தி, ஒரே ஆளுமை இந்த ஜெயலலிதா மட்டும் தான் இருக்கு. அப்படி திமுக ஆட்சி அமைத்த சமயத்துல எல்லாத்துலயுமே ஜெயலலிதா அவர்கள் ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரா நின்று இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாருங்க, அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஆட்சி கட்டில் உட்காந்ததே கிடையாது. ஏன்னா இவங்க சமூக நீதினுவாங்க. ஆனால் உண்மையில் சமூக நீதியை அன்றைக்கு கட்டி காப்பாற்றியது எடப்பாடி தான் என் தெய்வம்ன்றான். அந்த குடும்பம்லாம் ஒரு நயா பைசா இல்லாமல் நான் டாக்டர் ஆகிட்டேன்றான். நீங்கள் 1 கோடி கொடுத்து சீட்டை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மருத்துவமனை வச்சு கொள்ளையடிப்பீங்களா இல்லையா? கிட்னியை திருடுவீங்களா? டேக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பொன் வில்சன். வணக்கம் சார். வணக்கம் சார், அரசியல் களமா இருக்கட்டும், சினிமா வட்டமா இருக்கட்டும், எங்க எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மறக்க முடியாத, யாராலையும் மறுக்க முடியாத ஒரு பெயரா ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசியல் பயணத்துல இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கும்ல அவர்கள் மீது, அங்க இருந்து சொல்லுங்க. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்களில் நினச்சி பார்த்தா ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதாவது வாழ்கிற காலத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சாரார்கிட்ட கிடைக்காத அங்கீகாரம், அது வந்து அவங்க மறைஞ்ச பிறகு அதை அவங்க நினச்சி பார்க்குறாங்க அப்படின்போது அது ஒரு பிரமிப்பான விஷயம். ஏன்னா அவங்க வாழ்க்கையே வந்து, அதுவும் குறிப்பாக அரசியல் வாழ்க்கை வந்து பெரிய போராட்டக்களம். அதாவது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அரசியலுக்கு அந்த 80களில் அவங்க வரும்பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள அடையாளப்படுத்தும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு கட்சிக்குள்ளேயே. மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்களால வந்து எம்ஜிஆரை எதிர்க்க முடியல, அதே இடத்துல ஜெயலலிதா அம்மாவை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாங்க அவங்க. அப்போது அந்த 87 வரைக்கும், எம்ஜிஆர் மறைவு வரைக்கும் அந்த அம்மா மேலே எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட, எந்த அளவுக்கு வந்து பிடிக்காமல் இருந்தாங்களோ அந்த மூத்தவர்கள், அவங்கெல்லாம் வந்து அந்த 87க்கு மறைவுக்கு பிறகு தன்னுடைய சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய அரசியல் வாரிசாக கொண்டு வரல. எம்ஜிஆர் வந்து என்றைக்குமே வந்து அரசியல், ஏன்னா அதிமுக வந்து அந்த மாதிரி வாரிசுகளை வந்து அடையாளம் காட்டின கட்சி கிடையாது. குடும்ப வாரிசுகள் அப்படின்றதும் கிடையாது. நிறைய கட்சிகள், தேசிய கட்சினாலும் மாநில கட்சினாலும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவிலே கூட இந்த வாரிசு அரசியல்னு இயற்கையாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது அந்த மன்னராட்சி, அந்த உளவியல் ரீதியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சாராக இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மன்னருக்கு அப்புறம் அவர் மகன், அவர் மகனுக்கு அப்புறம் அவர் பேரன் அப்படின்னு ஏற்றுக்கிற நிலைமை தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு கட்சி இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அது வந்து அதிமுக தான். அதனால் ஜெயலலிதா அம்மா அந்த 87 டிசம்பர் 24 நள்ளிரவு இவர் மறைஞ்ச பிறகு எம்ஜிஆர் மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த அம்மாவுக்கு, மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு கட்சி வந்து பிளந்துச்சு. ஒரு பக்கம் அவருடைய எம்ஜிஆருடைய துணைவியார் அவரை ஏற்றுக்கிறதுக்கு கணிசமான பேர் இருந்தாங்க, மூத்தவர்கள் நிறையா. அப்போது அந்த நேரத்தில் வந்து தைரியமாக அவங்க களத்தில் நின்றாங்க. களத்தில் நின்று போராடி அதற்கு பிறகு கட்சியை இவர் தான் காப்பாற்ற முடியும். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ மூத்தவர்கள் மத்தியில் அதிருப்தி இருந்தாலும் சரி, கட்சியை இவர் தான் காப்பாற்ற முடியும். பிரதான விஷயம், திமுகவுக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரே சக்தி, ஒரே ஆளுமை இந்த ஜெயலலிதா மட்டும் தான் இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் தெரிந்து கொண்டு, மற்றவர்கள் மட்டும் இல்லை, குறிப்பாக நிறைய பேர் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போதும் அதை மீறி ஜானகி அம்மையார் ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுதான் அங்கே முக்கியம். யாரும் அவங்க கூட இருந்தவங்களாம் ஏற்றுக்கல. அம்மா நீங்கள் தாம்மா இப்போ டெம்பரவரியாக தாம்மா ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிருக்காங்க, ஒன்றும் கிடையாது, நம்ம தாம்மா எல்லாம் அப்படின்னு அவரை எல்லாம் தூண்டி விட்டாங்க. அதை மீறி அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆஹா, நம்ம கணவருக்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய வல்லமை வந்து
இந்த ஜெயலலிதாவுக்கு தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு வேளை கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நம்ம அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அந்தம்மா அந்த தீர்க்கதரிசனமாக ஒரு முடிவு பண்ணி ஜெயலலிதா அம்மாட்ட அந்த கட்சியை ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அரசியல் பொறுத்த மட்டுமே வந்து ஆளும் கட்சிக்கு இருக்கிற பவரை விட எதிர்க்கட்சி வலுவா இருக்கும் பொழுது தான் வந்து அது ஒரு அரசியல் களமாவே பார்க்கப்படும். அப்படி திமுக ஆட்சி அமைத்த சமயத்துல எல்லாத்துலயுமே ஜெயலலிதா அவர்கள் ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரா நின்னு இருக்காங்க. ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாருங்கள், அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஆட்சி கட்டில் உட்காந்ததே கிடையாது. ஏன்னா ஓட்டில் வந்து 2 ஓட்டு தான், ஆதரவு ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல நேரத்தில் வந்து 5 வருஷம் ஆட்சி முடிஞ்ச பிறகும் ஆதரவு ஓட்டு இருந்திருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் முதல்ல 77ல் ஆட்சிக்கு வராரு, அதற்கு பிறகு 80ல் கலைக்கப்படுது, மறுபடியும் ஆட்சிக்கு வராரு, 84ல் மறுபடியும் ஆட்சிக்கு வராரு. அப்போது ஆதரவு அலை அதிமுக வீசி இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 2016 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறாங்க. 2016ல் ஆதரவு அலை வீசியதால் தான் கன்சிஸ்டண்டாக 2வது தடவை கன்சிக்யூட்டிவாக ஜெயிக்கிறாங்க, தொடர் வெற்றி. ஆனால் திமுகவுக்கு எப்போவுமே என்னென்னா ஒவ்வொரு 5 வருஷத்துலேயும் ஆதரவு அலை இருக்காது, எதிர்ப்பு அலை தான் இருக்கும் திமுக. அந்த எதிர்ப்பு அலையில் திமுக அந்த தேர்தலில் கரைந்து போய்விடும் அப்படின்றத ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்துக்கிறோம். அதனால் எல்லா நேரத்துலையும் அந்த எதிர்ப்பை வந்து சரியான நேரத்தில் அறுவடை செய்யக்கூடிய இடத்துல, போராடி பெறக்கூடிய இடத்துல ஜெயலலிதா அம்மா கடந்த காலத்தில் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து ஒரு தொடர் பிடிவாதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம மக்களுக்கு இது செய்யணும் அப்படின்னா எப்படியாவது செஞ்சிடணும். அந்த ஒரு பிடிவாத குணம் இருந்துட்டே இருக்கு. அதனால தான் பல நன்மைகள் கிடைச்சிருக்கு. இல்லை, அதில் அவங்க அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனமாக சில விஷயங்கள் செய்வாங்க. பெண் குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது அந்த அம்மா எண்ணத்தில் என்ன ஊதிச்சு பாருங்க, தொட்டில் குழந்தைகள் திட்டம். முதல் ஆட்சி வரும்போது 91 96 பீரியட்லேயே தொட்டில் குழந்தைகள் திட்டம் கொண்டு வந்து, அப்போது வந்து நம்ம தென் மாவட்டங்களில் சில இடத்துல பார்த்திங்கன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற நிலைமை கூட இருந்துச்சு பெண் குழந்தைகளை. அப்போது அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தொட்டில் குழந்தைகள் திட்டம் கொண்டு வந்த பிறகு பெண் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைந்தது. அப்போ அதை கொண்டு வந்தாலும் என்னாச்சுன்னா, நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரேசா நான் ஜெயலலிதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உச்சி முகந்து பாராட்டினாங்க இந்த விஷயத்துக்கு, அந்தம்மா இந்த திட்டத்துக்காக. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் 93 தான் இடஒதுக்கீடு காமராஜர் காலத்திலேருந்து ஒவ்வொரு கட்டமாக இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினே வந்துச்சு. எம்ஜிஆரையும் அதை 50% உயர்த்தினார் எம்ஜிஆர். அதே மாதிரி அது வந்து என்ன, இப்போ 69% இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, இந்திரா சகானி வழக்குன்னு நினைக்கிறேன். அந்த தீர்ப்பில் என்ன ஆச்சுன்னா 50% மேலே போகக்கூடாது, 50% மேலே போகக்கூடாது எந்த இடஒதுக்கீடும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. அப்போ நம்ம 69% வச்சுருக்கிறோம். அப்போ இதுக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்ச பிறகு ஜெயலலிதா அம்மா என்ன செய்தாங்கன்னா, இதற்கு அரசியல் சாசனத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி 9வது அட்டவணையில் சேர்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம் கூட அது எதுவுமே சீக்கிரத்தில் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை அந்த அம்மா தெரிஞ்சு அவசர அவசரமாக மந்திரிகளை அமைச்சு அனுப்பி டெல்லியில் 2 கூட்டுக்குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி, அவசரமாக சட்ட தீர்மானம் நிறைவேற்றி, அதுக்கப்புறம் இந்த அம்மாவே நேரடியாக போயிட்டு அன்றைக்கு வந்து சங்கர் தயாள் சர்மான்னு நினைக்கிறேன் ஜனாதிபதி ஒப்புதலை பெற்று கொண்டு வந்து 9வது அட்டவணையில் சேர்த்து 69% இடஒதுக்கீடு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்தியாவிலே வேறு எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இப்போ நீங்கள் இவங்க சமூக நீதினுவாங்க, ஆனால் உண்மையில் சமூக நீதியை அன்றைக்கு கட்டி காப்பாற்றியது ஜெயலலிதா அம்மா. இன்றைக்கு வரைக்கும் அந்த 69 இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அந்த 69% இடஒதுக்கீடுக்கு இன்றைக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அந்த ஜெயலலிதா அம்மா தான். இதை அந்த அம்மா செய்தாங்க அந்த காலத்தில். அதுதான் ரொம்ப முக்கியமான. அதுக்காக என்னென்னா, திராவிடர் கழக தலைவர் இன்றைக்கி ஐயா வீரமணி இருக்கல ஆசிரியர், அவர் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தி சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற பட்டம் இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. கலைஞர் கருணாநிதி கூட கொடுத்தது கிடையாது. இவங்களுக்கு தான் திராவிட கழக தலைவர் வீரமணி கொடுத்த பட்டம் இன்றைக்கு வரைக்கும். அது இன்றைக்கும் வரலாறுல பதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு. அவங்க வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க, அமல்படுத்துறாங்க அப்படின்னா ஓகே, அது இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். ஒரு எதிர்காலத்துக்குமே இந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய வகையில் தான் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த அம்மா உணவகமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண் கல்வி திட்டமாக இருக்கட்டும், அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பெண் பிள்ளைகளை படிப்பாக நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லி ஸ்கூல் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி சைக்கிள் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, பெண்களுக்குன்னு சலுகைகள் கொடுத்தது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னா, இப்போது 2 விஷயம். பெண்களுக்கு வந்து
ஒரு பக்கம் பெண் கல்வியை முன்னேற்றணும். இரண்டாவது விஷயம் என்னன்னா குழந்தை திருமணத்தை தடுக்கணும். அப்போ 2 விஷயம் என்னென்னா, இப்போ சைக்கிள் கொடுக்குறாங்க. சைக்கிள் கொடுத்த உடனே பெண்கள் பள்ளிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க சைக்கிளை எடுத்துகிட்டு. ஏன்னா தூரமாக இருக்கிற பள்ளிகளுக்கெல்லாம் போக முடியல பெண் குழந்தைகள் போது அந்த சைக்கிளை கொடுத்து ஒரு பக்கம் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு போக வைக்கிறாங்க. பள்ளிக்கு போன பெண் குழந்தைகள் அடுத்து கல்லூரிக்கு போகணும். கல்லூரிக்கு போனால் என்ன செய்யணும்? அப்போ தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, +2 படிக்கும் போதே கையில் ஒரு லேப்டாப்பை கொடுக்குறாங்க. இப்போ அந்த காலத்தில் எப்படின்னா, அப்போ வந்து லேப்டாப்பே பெரிய விஷயம். வீட்டில் டெஸ்க்டாப் தான் இருக்கும். அதே வந்து பணக்கார வீட்டில் தான் இருக்கும், மற்றவங்க வீட்டில் இருக்காது. எல்லா பிள்ளைகளுக்கும் கையில் லேப்டாப், அந்த பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் +2 படிக்கும்போது லேப்டாப் கையில் வந்துச்சுன்னா அந்த பசங்களுக்கு என்ன தோணும்? விஞ்ஞானமே என் கையில் வந்துருச்சு, அதனால் நீ கடன் வாங்கினா கொடு, நான் படிக்கணும், காலேஜ் போகணும், அந்த எண்ணம் வந்துருமா இல்லையா? அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் கல்லூரிக்கு போகணுன்ற எண்ணம் வந்துடுது. அதை உருவாக்கியது ஜெயலலிதா அம்மா. அப்போ என்னென்னா, நீங்கள் கல்லூரிக்கு போனீங்கன்னா குழந்தை திருமணம் தடுக்கப்படும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் திருமண உதவி திட்டமும் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம். தாலிக்கு தங்கம் என்னென்னா, நீங்கள் +2 வரைக்கும் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து 25,000 8 கிராம் தங்கம் தாலிக்கு, 1 சவரன் தங்கம். இன்றைக்கின்னா 1 சவரன் தங்கம் 1 லட்ச ரூபா வருது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போது அன்னைக்கே அதை வந்து ஜெயலலிதா அம்மா நிறைவேற்றி கொடுத்தாங்க. காலேஜ் படிச்சிங்கன்னா 50,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் காலேஜ் படித்தா. அப்போ அந்த பிள்ளைங்களுக்குன்னா காலேஜ் போகணுன்னு தோணும். அப்போது நீங்கள் வந்து குழந்தை திருமணம் தடுக்கப்படும், பெண் கல்வி முன்னேற்றம் அடையும். அதனால தான் 2018-19 எடுத்துக்கிட்டிங்கன்னா 54% உயர்கல்வி தமிழ்நாடு தான். நம்ம ஐயா மோடி கூட சொல்லியிருக்காங்க 2030 அதை அச்சீவ் பண்ண போகிறோன்னு. ஆனால் 2018-19 நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு 54%. அப்போ ஜெயலலிதா அம்மா அந்த தீர்க்க தரிசனமாக அவங்க செய்கிற செயல்கள் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்னு மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன் ஒரு கட்டத்தில் கொடுத்தாங்களா இல்லையா? அதே மாதிரி பெண்கள் வந்து வேலைக்கு போயிருக்கணும். வேலைக்கு போகணுன்னா பெண்களுக்கு அந்த நேரத்தில் அடுத்த கட்டம், இப்போ ஸ்கூலுக்கு போனால் சைக்கிள் தேவை, வேலைக்கு போனால் ஒரு ஸ்கூட்டி தேவை. அப்போது மானிய விலையில் 20,000 ரூபாய் அவங்களுக்கு லெஸ், அவங்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுத்தாங்களா? அதுமாதிரி பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் முன்னேற்றணும். அப்போது அதாவது தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், ஆண்கள் கூட பாதுகாப்பாக இருக்கணும். யார் கையில் இருக்குது? காவல்துறை கையில் தான் இருக்குது. காவல்துறை தான் முக்கியம் இல்லையா? ஆட்சியாளர் 5 வருஷம்தான், காவல்துறை வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதிகாரியாக இருப்பாங்க. அந்த காவல்துறை தான் முக்கியம். அப்போ அந்த காவல்துறையில் பெண்கள் தங்கள் கஷ்டத்தை சொல்லணுன்னா ஆண் காவலர்கள் இருந்தால் பத்தாது அப்படின்னு பெண் காவலர்களை கடந்த திமுக ஆட்சியில் போட்டாங்க. ஜெயலலிதா அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண் காவலர் ப்ளஸ் பெண் காவலர் கலந்து இருக்கிறாங்க. அதை விட உரிமை எங்கன்னா, தனியாக பெண் காவலர்கள் இருந்தாங்கன்னா அங்கே பெண்கள் தங்கள் கஷ்டத்தை சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு பெண் காவல் நிலையங்களை உருவாக்கி கொடுத்தது அனைத்து மகளிர் காவல் நிலையம். அதை உருவாக்கி கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. அப்போ பெண்கள் அங்கே ஆண்களே இல்லாமல் இருக்கிறாங்க, ஆண்கள் காவலர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ பெண்கள் சுதந்திரமாக நாங்கள் தங்கள் கஷ்டத்தை சொல்லலாம். அப்போ அதிகாரத்தை பெண்கள் கையில் கொடுக்குறது, பெண் கமாண்டோ படை ஏற்படுத்தி கொடுத்தது, மகளிர் சுய உதவி குழுக்கள், இதையெல்லாம் ஜெயலலிதா அம்மா ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு கட்டமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்தாங்க. அதே மாதிரி ஏழை மக்கள் ஒரு வேளை உணவு சாப்பிடணும். நம்மளுக்கு வந்து இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறையா இருப்பாங்க வேலை செய்யுது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் அம்மா உணவகம். இப்போ அந்த அம்மா உணவகம் எப்படி ஆயிடுச்சு? மணிமேகலை கையில் இருந்த அட்சய பாத்திரம் மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கையில் ஒரு 10 ரூபா 12 ரூபா இருந்தால் போதும், 3 வேளை சாப்பிட்றலாம். ஒரு இட்லி 1 ரூபா, மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா 5 ரூபா சாப்பாடு, தயிர் சாதம் 3 ரூபா, சாம்பார் சாதம் 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா, நைட்டு சப்பாத்தி 3 ரூபா, ஒரு 10-15 ரூபா இருந்தால் 3 வேளையும் சாப்பிட்றலாம் நிம்மதியாக. அதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது எப்போ யூஸ் ஆச்சு தெரியுமா? அதுதான் அந்த அம்மா இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அதாவது விதை போட்டவும் மறைஞ்சிடலாம், ஆனால் விதை மறையாது. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. அந்த அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு, அட்சய பாத்திரமாக அங்கே செயல்பட்டுச்சா இல்லையா? அந்த கஷ்டப்படுற மக்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அனாதையாக இருக்கிறவங்க, வயசானவங்க இருந்துன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து தகரம் அடித்தாச்சு. வீட்டில் ஒருத்தர் கூட அந்த தெருவுனா கூட தகரம் அடித்தாச்சு. எதுவுமே வருமானம் கிடையாது. அப்போ என்ன செய்ய முடியும்? அந்த அம்மா உணவகத்தில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு? அப்போ இதெல்லாம் அந்த அம்மா பார்த்து 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 செய்த விஷயம் தானே. எவ்வளோ விஷயம் எடுத்துக்கோங்க. அம்மா குடிநீர் 10 ரூபாய்க்கு, அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட்டு கொண்டு வந்தாங்க, அம்மா உப்பு கொண்டு வந்தாங்க. அதுதான் இதெல்லாம் வந்து அந்த அம்மா ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்துகிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா செய்ததை இன்றைக்கும் நினச்சி பார்த்தா அது பிரமிப்பாக இருக்கும். அதே மாதிரி கிராமத்தில் எடுத்துக்கோங்க,
கிராமம் தான் இந்தியாவை வாழ வைக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ கிராமங்கள் இருக்குது. அந்த பட்டி தொட்டியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மூத்தவர்கள், வயதானவர்கள் இருந்தாலும் சரி, அந்த நடுத்தர பெண்கள் அவங்க என்ன செய்வாங்க? உடனே வேலைக்கு போக முடியுமா? அவங்களுக்காக கறவை மாடுகள், ஆடு மாடு கொடுத்தாங்களா? தேடி போய் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ என்னாச்சு? அவங்க பாட்டுக்கு பால் கறக்குறாங்களா, அது விற்றாங்களா, தான் சுருக்கு பையில் கொஞ்சம் காசு கிடச்சிதா, தான் கணவனையோ பிள்ளையோ நம்ப தேவையில்லை. அந்த மாதிரி கையில் காசு, எல்லா பெண்களும் கிராமத்தில் கையில் காசு கிடச்சிதா? அந்த கறவை மாடுகள், ஆடு மாடு கோழி வளர்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க இல்லையா? அதற்கு அடுத்தது என்னாச்சுன்னா, ஆவின் வளர்ச்சி அடைஞ்சிது. ஆவின் கொள்முதல் அதுதான். அப்போ பால் தன்னிறைவா, தனியார் பாலை விட ஆவின் பால் வாங்குறது அதிகமாச்சா? அப்போ இதையெல்லாம் தன்னிறைவாக அந்த அம்மா செய்து கொடுத்தாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு அந்த அம்மா செய்தாங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் கண்ணும் கருத்துமாக பார்த்து 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 தான் அந்த அம்மா செய்தாங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும். கண்டிப்பா. இப்போ பெண்கள் அப்படின்னாலே ஒரு விமர்சனம் இருக்கும். ஆனா ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு பெண்ணா நின்னு, யார் யாரெல்லாம் இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாரையுமே கீழ தள்ளி மேல வந்த ஒரு பெண்மணி தான். அவங்களுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு அபார வெற்றியா தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. அவங்க கடந்து வந்த பாதைகள்ல அவங்க சந்திச்ச மோசமான ஒரு விமர்சனமா எது சார் இப்ப வரைக்கும் இருக்கு? இல்லை, இப்போ வரைக்கும் அந்த விமர்சனம் என்னென்னா 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று மீனம்பாக்கம் எதிர வரும்போது ஒரு லாரி விபத்து. அது பிளான் பண்ணி செய்ததா அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது உடனே 65 நாட்கள்லேயும் என்னமோ அது தீர்ப்பு அந்த அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி அந்த டிரைவருக்கு ரூ. 250 என்னமோ ஃபைன் போட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு விபத்து தீர்ப்பு நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக அபராதம் அந்த மாதிரி சிம்பிளாக அபராதம் விதித்ததை நம்ம பெருசாக கேள்விப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய அடி. அது அது ஒரு ஒரு பெரிய ஆபத்து தான். அதில் அவங்க மீண்டு வந்தாங்க. சரி, அதில் முடைக்கிடலான்ற எண்ணம் இருக்கலாம். அது அதில் மீண்டு வந்தாங்க. 2வது பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தில் அந்த அம்மா உட்காரும்பொழுது, எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரும்போது திமுக சார்பாக நடத்திய கொடுமைகள் இன்னைக்கு வரைக்கும் நினச்சி பார்க்கணும். ஏனென்றால் அந்த அம்மா ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்து அந்த மாதிரி ஒரு கடிதத்தை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்து அவசர அவசரமாக அன்றைக்கு இருந்த திமுக இந்த வேலையை செய்தது அப்படின்றத பெரிய குற்றச்சாட்டு அன்றைக்கி. அதை வச்சு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, இது கிரிமினல் நடவடிக்கை செய்தவர்களே எப்படி நீங்கள் இதை வாசிக்க முடியும் பட்ஜெட்டை அப்படின்னு அந்த அம்மா போர்க்குரல் உயர்த்துறாங்க. இது ஏன்னா இந்த வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இந்த மாதிரி எடுத்த வழக்கு இருந்துச்சு. அதை ஆதாரம் காட்டி அந்த அம்மா பேசும்போது அந்த அம்மாவை அடித்து அவங்க சேலையை உருவி எவ்வளவு அந்த தலைமுடியை அடித்து எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. அப்போவும் என்னென்னா அந்த அம்மா இதுலேருந்து மீண்டு வந்தாங்க. மறுபடியும் அங்கே சபதம் போட்டு வந்தாங்க, நான் முதலமைச்சராக தான் மறுபடியும் வருவேன் இந்த பைக்குன்னு. அதே மாதிரி 91 முதலமைச்சராக வந்தாங்க. இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு காலம் ஃபுல்லாக ஒவ்வொரு நேரையும் கூட அதே மாதிரி 91லேருந்து 96 காலகட்டம் 96ல் அந்த அம்மா பதவி விட்டு இறங்கும்போது நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்களாம் இனிமேல் இந்த அம்மா வெற்றி பெற மாட்டாங்க, இனிமேல் அதிமுக அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டாங்க. போட்டி கட்சியெல்லாம் அப்போ அந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் மீறி அந்த அம்மா திருப்பி 2001 ஜெயித்தாங்க. 2001 கட்சியை நிற்க வச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அம்மா ஒவ்வொரு தடையும் போராட்டத்தை சந்தித்து தான் மீண்டு வந்திருக்காங்க ஒழிய அந்த அம்மா எந்த கட்டத்திலையும் போராட்டத்தை சந்திக்காமல் கடைசி கட்டம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த தொல்லைகள் அந்த அளவுக்கு தொல்லைகள் திமுக சார்பில், அதை மீறி அந்த அம்மா நின்றாங்க. அதே மாதிரி தான் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து அன்றைக்கு கூட்டணி 98 வச்சாங்க. 13 மாதம்தான். 13 மாதத்தில் இந்த காவிரி, அதான் இடைக்கால தீர்ப்பு, அந்த நேரத்தில் அதை உடனடியாக அமுல்படுத்த சொல்லலை. காவிரி பிரச்சனைக்கு கோவை குண்டு பிடிப்பு விஷயத்தில் அத்வானி பேசினார். இந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு, நாங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே இந்த ஆட்சி மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அதை எடுக்கலை அன்றைக்கு அத்வானி. இந்த 2 விஷயமும், ஒன்று காவிரி பிரச்சனை, இன்னொன்று கோவை குண்டுவெடிப்பு பிரச்சனை, இந்த 2 பிரச்சனைக்காக முடிவு எடுக்கலன்னு சொல்லிட்டு அன்றைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்துக்கிட்ட வாபஸ் வாங்கினாங்க. மக்கள் நலனுக்காக இருப்பேன ஒழிய எனக்கு மத்தியில் அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றது எந்த காலத்திலையும் அந்த அம்மா விரும்பவே இல்லை. அதுதான் ஜெயலலிதா அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டாகவும் எடுத்துக்கிட்டோம், மூவாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உறுதியாக இருக்கட்டும், என்னனாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு அசட்டு தைரியம் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இருக்கிற தலைமுறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒன்று இருக்கும். எல்லாரும் ஒரு கெஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே இந்த இடத்துல இந்த முடிவு தான் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க யூனிக்காக ஒன்று எடுப்பாங்க. அது எங்கேயும் மிஸ்ஸும் ஆகாது. அது கரெக்டாக என்ன கோல் போகணுமோ அங்கே போய் சேர்ந்துரும். இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கடந்து வந்திருக்கும் பொழுது
தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல. அதுல என்ன உங்களுக்கு அத பார்க்கும்பொழுது என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கு அத பார்க்கும்போது? இல்ல அந்த அம்மா வந்து அவங்க சில பேட்டிகள்லே ஆங்கில பேட்டிகள்லே சொல்லியிருக்காங்க. என்னன்னு, நானு எனக்கு விருப்பப்படாம தான் நானு அரசியலுக்குள்ள வந்தேன். அப்படின்றது அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு இது விருப்பமே கிடையாது. என்னுடைய தோட்டத்தில என்னுடைய காலத்த கழிக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அமைதியான வாழ்க்கையா கழிக்கணும்னு தான். ஆனா அது வந்து காலம் கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு. ஏன்னா தமிழ்நாட்டிற்கு அதேமாரி ஒரு பெண் தலைவர் தேவை என்பதை காலம் நிர்ணயிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சுது. அந்த அம்மா ஒண்ணும் விருப்பப்பட்டு வரல. ஒரு காலம் தான் கொண்டு வந்து உட்கார வச்சுது அந்த அம்மாவ. அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரையுமே தனிப்பட்ட முறையில பெரிய அங்கீகாரம்னு குடுக்க மாட்டாங்க. யார் வேணாலும் அமைச்சர் ஆக முடியும். யார் வேணாலும் எம்எல்ஏ ஆக முடியும். ஒரு போஸ்டர் ஒட்டுறவரு எனக்கு தெரிஞ்சு, அவர் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காரு. வட வழியில பார்க்குறாங்க போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காருன்னு. அடுத்த நாள் பார்க்குறாங்க இன்னொரு இடத்துல போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காருன்னு. அவரை கூப்பிடுன்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ ஆக்குறாங்க. அந்த ஏரியாவில் செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரு. செல்வாக்கு மிக்க மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவரை வந்து நீங்கள் எம்எல்ஏ ஆக்கணும். நீங்கள் வேலை செய்யணும். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. யாருமே எனக்கு இதுதான் கிராண்டட், நான் குறுநில மன்னர் இந்த மாவட்டத்துக்கு. திமுகவில் அந்த மாதிரி இருக்கும். எல்லா மாவட்டத்தையும் சொல்லிடலாம். துரைமுருகன் ஒரு மாவட்டம், ஆற்காடு வீராசாமி ஒரு மாவட்டம், பொன்முடி ஒரு மாவட்டம், வீரபாண்டிய ஆறுமுகம் ஒரு மாவட்டம், ஐ பெரியசாமி ஒரு மாவட்டம், தூத்துக்குடி பெரியசாமி ஒரு மாவட்டம், இன்றைக்கி கீதா ஜீவன் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் இவங்களுக்கு தான் கிராண்டட். ஏதோ 4-5 மாதம் அவ்வளோதான். திமுகவை பொறுத்த 150 தொகுதியில் நிற்குதுன்னா 125 தொகுதி வந்து யாருன்னு கணிச்சிடலாம். ஒரு 20 தான் கணிக்க முடியாது. ஆனால் ஜெயலலிதா அதிமுகவில் ஒரு 25 தான் கணிக்க முடியும். 150 தொகுதியில் நிற்கிறாங்கன்னா ஒரு 25 கணிக்க முடியும். மீதி 125 கணிக்க முடியும். யார் நிற்பாங்கன்னே தெரியாது. ஜெயலலிதாம்மா அதுதான் அந்த அம்மா பாருங்கள். சாதாரண கடைக்கோடி தொண்டன் கூட உச்சபட்ச பதவியில் வரலான்னு. அதுதான் இன்றைக்கி எடப்பாடியும் சொல்கிறார். இப்போ எடப்பாடியும் ஒவ்வொரு மேடையிலையும் பாருங்கள், பக்கத்தில் நிற்கிறவர் சொல்கிறாரு, இந்த சிவி சண்முகம் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம், இந்த எஸ்பி வேலுமணி நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம், இந்த தூத்துக்குடி சண்முகநாதன் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம். அடையாளம் காட்டுறாருல்ல. யாராவது இல்லை எதிர நிற்கிறவங்க யாராவது இந்த கட்சியின் தலைவராகலாம், முதலமைச்சர் ஆகலாம். நம்ம கட்சியில் சொல்ல முடியாது. நான் அப்படி தான் இருந்தேன். கடைக்கோடி கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன்னா நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் அவ்வளோதான். அப்படின்றத அவர் அந்த வழியை அப்படியே கடைபிடிக்கிறார். எதிர்ப்புகள் நிறைய அதே மாதிரி தான். ஜெயலலிதாவுக்கு எப்படி எதிர்ப்பு இருந்துச்சோ அதே மாதிரி எடப்பாடியாருக்கும் எதிர்ப்பு. ஏன்னா அவருடைய அப்பாவோ அம்மாவோ எம்எல்ஏவாக இருந்தது கிடையாது. அவங்க அம்மாவோ அப்பாவோ அமைச்சராகவோ முன்னாள் முதலமைச்சராகவோ கட்சி தலைவராகவோ எதுவும் இருந்தது கிடையாது. அப்போ அவர் சொல்ல எப்படி நான் அடையாளமே இல்லாமல் என்னுடைய பின்பலம் இல்லாமல் நான் உழைச்சி வந்தோனோ அதே மாதிரி உங்களில் யாராவது உழைச்சி வர முடியும். அவ்வளோதான். அடையாளம் காட்ட விரும்பலை அப்படின்றது தான் அவர். அந்த பாரம்பரியம் அப்படியே வருது பாருங்கள். அதுதான் ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க செத்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த கடைசி கூட்டத்தோட இந்த சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பின்னாலும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மக்கள் சேவைக்காக அதிமுக உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், காலம் கொண்டு வந்து ஒரு தலைவர் உட்கார வச்சுச்சா. இப்போது ஜெயலலிதா அம்மா இறந்த போது யாருக்காவது அடையாளம் தெரியுமா எந்த தலைவர் வருவாங்கன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சசிகலா அம்மா வருவாங்களா, இல்லைன்னா ஓபிஎஸ் வருவாரா அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் 2017 பிப்ரவரி 18ஆம் தேதி இவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றாரு எடப்பாடி பழனிசாமி. யாருக்காவது அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமின்னா யாருன்னு தெரியுமா? தீவிர அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வேணால் தெரியும். சேலம் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஜெயலலிதா அம்மா அமைச்சர்கள் ஒரு அமைச்சராக இருந்தாருன்றது தான் தெரியும். அவரோட பற்றி யாருக்குமே தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த 4.5 வருஷத்தில் அவர் செய்ததை பார்த்தீங்களா? ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த தொடர்ச்சி அப்படியே கொண்டு வரார். கொரோனா நேரத்தில் பாருங்கள், ஒரு நயா பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது. 3.5 லட்சம் கோடி பட்ஜெட்டு போடணும். ஆனால் 3 லட்சமும் கிடையாது, ஒரு நயா பைசா கிடையாது. அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதி ஆனால் சம்பளம் கரெக்டாக போய் சேர்ந்துச்சு அந்த 2020களில். அந்த மாதிரி வேலை வாங்கி உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கொடுப்போன்னு சொன்னதை திமுக ஆட்சி வந்து அவங்கள பணி நிரந்தரம் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை, அதுதான் கஷ்டம். அதை வந்து நம்ம சொன்ன வாக்காக காப்பாற்றணும். அதே எடப்பாடியார் ஆட்சி நடந்துச்சுன்னா அதை காப்பாற்றி இருப்பார். இதெல்லாம் அவர் வந்து செய்த சாதனை இல்லையா? அதே மாதிரி நீட்டு தேர்வு எடுத்துக்கோங்க. நீட்டு தேர்வுனா 2010 எம்சி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் போட்டு, அப்போ யார்? காங்கிரஸ், குலாம் நபி ஆசாத். திமுக ஆட்சி நடக்குது மத்தியில். மைனாரிட்டி காங்கிரஸ் கூட திமுக அங்கே வகிக்குது, கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ இணையமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் வந்து இவர் நம்ம காந்தி செல்வன், திமுகவுடைய காந்தி செல்வன். அவர் தான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றார் நீட்டு.
தமிழ்நாட்டுக்கு எந்த விளக்கும் கொடுக்கல, பச்சை பொய்யை சொல்கிறாங்க. தமிழ்நாடு விளக்கே கிடையாது. 2013 தமிழ்நாட்டில் நடந்துச்சு நீட்டு தேர்வு நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா இங்கே ஆட்சி, மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சி. 2013 ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டாங்க. நீட்டுக்கு விளக்குன்னு திமுக பொய் சொல்லுதில்ல, எங்கே விளக்கு வாங்கினாங்க? 2013 ஆட்சி இங்கே நீட்டு நடந்ததாலும் ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டு, நீட்டு இல்லைன்னா ஜெயலலிதா அம்மா ஏன் கேஸ் போட போகிறாங்க? ஜெயலலிதா அம்மா கேஸ் போட்டு அதை ஸ்டே வாங்கினாங்க. ஏன்னா நீட் ரிசல்ட்டு வெளியிடக்கூடாது. அதே மாதிரி வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் 2013 கேஸ் போட்டாங்க. கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது? வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது. நீட்டுக்கு நீங்கள் தடையாக வாங்கியிருந்தீங்க, இல்லை விலக்காக வாங்கியிருந்தீங்க, நடந்துச்சுல்ல. அப்போ வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் கேஸ் போட்டாங்கல்ல, கேஸ் போட்ட அந்த நேரத்தில் நிறுத்தினாங்க. அப்போ அந்த வழக்கில் தான் 115 வழக்கு இந்தியா முழுக்க, அதை உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு அதில் தான் ஸ்டே கொடுக்குறாங்க. 2013 அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருந்து ஸ்டே கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு 2013 திமுக ஆட்சி. குலாம் நபி ஆசாத் அப்போ சொல்கிறார், காங்கிரஸ் நாங்கள் அப்பீலுக்கு போவோம். ஜெயலலிதா அம்மா இங்கே முதலமைச்சர் வேண்டுகோள் விடுக்கிறாங்க, அப்பீலுக்கு போகாதீங்கன்னு. கலைஞர் வாய் மூடின்னு மௌனமாக இருந்தார. அவங்க ஆட்சி தான் நடக்குது, போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. குலாம் நபி ஆசாத்துக்கிட்ட எதுக்காக மேல்முறையீடு போனாங்க? இவங்க ஆட்சி தானம்மா அங்கே, காங்கிரஸ் கூட கூட்டணி. தீர்ப்பு வந்துச்சு நீட்டு வேண்டான்னு, அதுக்கு அப்பீல் போய் மறுபடியும் வேணும்னு தீர்ப்பு 2016 வரைக்கும் வாங்கின்னு வந்தது காங்கிரஸ் ஆட்சி தானே. அதுக்கப்புறம் பிஜேபி அதை பிடிச்சிக்கிச்சு, அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டுச்சு. அப்பவும் என்ன செய்தார் எடப்பாடி? உடனே கருப்பு பலூன் விட்டுட்டு இந்த ஐடியாலாம் பண்ணல அவர். இந்த அரசியல் சீப் அரசியல் பண்ணல. அதாவது பிஜேபியோட கொள்கை என்ன, நீட்டு இருக்கணுன்றது. நம்மளால் போராடுறது வேறு விஷயம், அரசியல் ரீதியாக நீதிமன்றத்துக்கு போகிறார், உச்ச நீதிமன்றத்துக்கு. அதே நேரத்தில் ஏழை பிள்ளைங்களுக்கு தானே நீட்டால் பாதிப்பு. அந்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குற வழின்னு சொல்லிட்டு 2018 வரைக்கும் 7, 6, 8 பசங்க தான் வந்து ஒவ்வொரு தரையும் எம்பிபிஎஸ் போவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம். மிஞ்சி போனால் ஒரு 6 பேர் 7 பேர் போவாங்க. அதுக்கு மேலே போய் எடுத்து பாருங்கள் லிஸ்ட்டை. 6 பேர் 7 பேருக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, டாக்டர் படிக்க முடியாது, அவ்வளோதான் முடியும். இவர் என்ன செய்தார், 7.5% உள்ஒதுக்கீடை கொடுத்து ஒரே வருஷத்தில் 512 பிள்ளைங்கள் ஒரு நயா பைசா இல்லாமல், ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க, அரசு கிராமத்தில் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, ஒரு நயா பைசா ஹாஸ்டல் செலவு கூட கிடையாது, சாப்பாட்டு செலவும் கிடையாது. எம்பிபிஎஸ் டாக்டர் 5 வருஷம் ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டான், இன்றைக்கி 3000 பேர். எடப்பாடி தான் என் தெய்வன்றான் அந்த குடும்பம்லாம். ஒரு நயா பைசா இல்லாமல் நான் டாக்டர் ஆகிட்டேன்றான். அவன் நேர்மையாக நடப்பானா இல்லையா? நீங்கள் 1 கோடி கொடுத்து சீட்டை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மருத்துவமனை வச்சு கொள்ளையடிப்பீங்களா இல்லையா? கிட்னியை திருடுவீங்களா இல்லையா? இன்றைக்கி திருடின மாதிரி. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியால், எடப்பாடியார் கொடுத்த 7.5%, ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் படித்த அந்த 3000 டாக்டர் எப்படி இலவச சிகிச்சை செய்வான், அவன் கருணை அடிப்படையில் சிகிச்சை செய்வான். அதுதான் ஒரு ஆட்சிக்கு, ஒரு ஆளுமைக்கு அழகு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆளுமைன்றது வரலாறு நாளைக்கு சொல்லும், இவர் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு. இன்றைக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எடப்பாடியார் ஆட்சியில் சொத்து வரி உயரல, மின்சார கட்டணம் உயரல, குப்பைக்கு வரி போடல, குடிநீர் கட்டணம் உயரல, பால் பொருட்கள் விலை உயரல, நிம்மதியாக இருந்துச்சியா, இந்த ஆட்சியில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதுதான் ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் இருக்கும், அந்த கட்சிக்கு, ரெட்டலைக்கு இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தீங்க, காலம் தான் ஒரு தலைவரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் காலத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் வந்து ஜெயலலிதா அவர்களுமே. அவங்க இல்லைன்னு இத்தனை வருஷம் ஆனாலும் இப்பயும் நம்ம அவங்கள பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு பிறகு வர தலைமுறைகளும் கூட அவங்க பெயர் சொல்லும் அளவுக்கு அவங்க விதைத்த விதை எல்லாமே ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ஜெயலலிதா அவங்கள பற்றின நிறைய நிஜமாவே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை வந்து என்னோட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.